Boo-boo's ரங்கநாதபுரம் ஊரில் ஒரு அப்பாவி இளைஞன் சீனு வாழ்ந்து வந்தான். சீனுக்கு சூதுவாது எதுவும் தெரியாது. யார் இது சொன்னாலும் உண்மை நம்பிடுவான். சீனோட அப்பா இத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு வந்தார். அப்பாவி பையனா இருக்கானே, எப்படி இந்த உலகத்துல வாழப் போறான்னு தெரியலையே. கடவுளே, அம்மா இல்லாத பையன் ஆச்சே. ரொம்ப வருத்தப்பட்டார் ரங்கநாதன். சீனிவாசா, பக்கத்து ஊரில் போய் விதை வாங்கிட்டு வா, விவசாயம் ஆரம்பிக்கணும். கடைக்காரரிடம் எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு போய் சொல்லு, அவர் விதை கொடுப்பார். அப்பா, அவங்களே வீட்டுக்கு வந்து விதை தரமாட்டாங்களா? நாம போய் தான் விதை வாங்கிட்டு வரணுமா? யாருப்பா அவ்வளவு தூரம் போறது? மகனே சீனிவாசா, நமக்கு தேவையான நம்ம விதை வாங்கணும். வீட்டுக்கெல்லாம் யாரும் கொண்டு வந்து தரமாட்டாங்க. அப்பா, நீ போய் இப்படி பொறுப்பில்லாம இருந்தா என்னதான் நானு பண்ணட்டும்? நீதான் பொறுப்போட நடந்துக்கணும். போய் விதை வாங்கிட்டு வா செல்லக்குட்டி சீனிவாசா. என்னப்பா சொல்றீங்க? எவ்வளவு தூரம் போகணுமே. சரி போறேன். ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, பொறுப்பில்லைன்னு சொல்றீங்க. நான் அறிவாளிப்பா, உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அறிவாளி எப்பொழுதும் தன்னை அறிவாளின்னு சொல்ல மாட்டான். நீ என்னைக்காவது அறிவாளித்தனமாக நடந்திருக்கியா? சொல்லுடா. மாமா எப்படி இருக்கீங்க? சீனு, நீ எப்படி இருக்க? ஏதாவது வேலை செய்றியா? அட மங்கள், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஊர்ல குழந்தைங்க தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? மங்கள், உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன் மாமா. பக்கத்து ஊருக்கு கல்யாணத்துக்கு வந்தேன். அப்படியே உங்களையும் சீனிவாசனையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். விவசாயம் எல்லாம் எப்படி போகுது மாமா? என்ன சீனிவாசா, நல்லா வளர்ந்துட்டு அப்பாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கியா? அப்பா, நான் பக்கத்து ஊர்ல போய் விதை வாங்கிட்டு வந்துடுறேன். சீனு, பத்திரமா போயிட்டு வா. நல்லா விதையா குடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வா. மாமா, சீனு உங்களுக்கு உதவியா இருக்கானா இல்ல இன்னொன்னு விளையாட்டுத்தனமா தான் இருக்கானா? சொல்லுங்க மாமா. சீனுவை நினைச்சதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. சொன்னா கோபம் வருது. எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியல. பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் கோமாளித்தனமாக நடந்து கொள்கிறான்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மங்கள். கவலைப்படாதீங்க மாமா, நான் சீனிவாசனை கூட்டிட்டு போறேன். ஊருக்கு என் கிராமத்துல போய் அவனுக்கு விவசாயம் கற்று தருகிறேன். பொறுப்புகளையும் சொல்லித்தரேன். சீனிவாசனை நினைச்சு இனிமே நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. அது மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் மங்கள். ஆனா அவன் சொல்ற பேச்ச கேட்க மாட்டான். அவனும் நல்ல பெரியாள வரணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த நன்றி கடனை என்னைக்கும் மறக்க மாட்டேன். மங்கள், அவனை கூட்டிட்டு போய் உன்னை ஏதாவது சிரமப்படுத்தினா என்ன பண்றது? அதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மாமா, சீனுவை நான் நல்லா பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சீனு பக்கத்து கிராமத்திலிருந்து விதை வாங்கிட்டு வீடு திரும்பினான். சீனு, அப்பா, நான் விதை வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். சீனு, நான் கொஞ்ச நாளைக்கு காசி போலான்னு இருக்கேன். அதனால நீ மாமா கூட போ. மங்கள் உன்னை பத்திரமா பாத்துக்குவான். நான் திரும்பி வந்த உடனே உன்னை ஊர்ல இருந்து அழைத்து கொண்டு இங்கே வந்துடுறேன். சரியா சீனு? என்னப்பா சொல்றீங்க? என்ன திடீர்னு காசு போறீங்க? இத்தனை நாள் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. என்னப்பா திடீர் பயணம்? இல்ல சீனிவாசா, ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதனாலதான் மாமாவை ஊருக்கு வர சொன்னேன். மங்கள் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான். நீ மங்கள் கூட போ. எதுக்கு விதை வாங்கிட்டு வர சொன்னீங்க? ஊருக்கு போற உங்களுக்கு எதுக்கு விதை? திடீர்னு என்ன மாத்தி பேசுறீங்க? நான் இங்க தான் இருப்பேன். என்ன விதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ஏன் திடீர் முடிவு எடுத்தீங்க அப்பா? இல்ல சீனு, நான் ஏதோ ஞாபகத்துல விதை வாங்கிட்டு வா என்று சொல்லிட்டேன். மங்கள் பார்த்ததுக்கு அப்புறம்தான் நான் காசி போகிற ஞாபகமே வந்தது. கொஞ்ச நாளைக்கு தானே, நீ மாமா வீட்டிலேயே இரு. நான் காசியில் தரிசனம் முடிச்சிட்டு உன்னை பார்க்க ஓடி வந்துடுறேன். சரியா சீனு? ஆமா சீனிவாசா, அப்பா சொல்றதும் சரிதானே. அப்பா காசி போயிட்டு வரட்டும். நீ என் கூட இரு, எந்த பிரச்சனையும் இல்ல. நீ அங்க சந்தோஷமா இருக்கலாம். நீயும் நானும் பல விஷயங்கள் செய்யலாம். கொஞ்ச நாளைக்கு தானே. சரியா சீனிவாசா? சீனுக்கும் அரைமனசோட என்ன செய்யறதுன்னு தெரியாம மங்கள் கூட போக ஒத்துக்கிறான் சீனு. சரிப்பா, காசிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரமா வாங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் புத்திசாலி என நினைத்து கவலைப்படாதீங்க. சீனிவாசன் அப்பா கிட்ட சொல்லிட்டு மங்கள் கூட கிராமத்துக்கு கிளம்பினான்.
ரங்கநாதன் பையன் என்ன செய்யப் போறான் என்று தெரியாமல் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டார். நல்லபடியா போயிட்டு வா மகனே. என் கூட வர உனக்கு விருப்பம் தானே போலாமா சீனு? எனக்கு சந்தோஷம்தான் மாமா. நானும் கிராமத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் அப்பா கூட சின்ன வயசுல வந்தது. 2 பேரும் பேசிக்கிட்டே மெதுவா நடந்து போனாங்களாம் கிராமத்துக்கு. சீனிவாசனை பார்த்த மங்கள் மனைவி, சீனு வாப்பா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு அன்போட கேட்டார்கள் சுபித்ரா. நல்லா இருக்கிறேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சுமித்ரா உன்னோட அண்ணன் காசிக்கு போக போறார். அதனால சீனிவாசன் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட தான் தங்க போறோம். உங்க அண்ணன் சொல்ல சொன்னாரு சுமித்ரா. சீனிவாசன் நம்ம கூட தங்க போறானா? ரொம்ப சந்தோஷங்க. சீனிவாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நல்ல பையன். இன்னையிலிருந்து நான் சொல்றதான் கேட்கணும். சீனு என்ன மாதிரியே விவசாயம் செய்யணும். சரியா சொல்றது புரியுதா சீனு? எனக்கு ஊர்ல ஒதுக்குப்புறமா கொஞ்சம் காடு இருக்கு. அதுல நீ தனியா விவசாயம் செய்ய வேண்டும். மாமா, நானும் உங்க கூட விவசாயம் செய்யற மாமா. என்னை தனியா செய்யணும் சொல்றீங்க? உங்க கூட விவசாயம் செய்யும் போது நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வேன் மாமா. சீனிவாசா, நீ சின்ன பையன் இல்ல. இத்தனை நாள் உங்க அப்பா கத்து கொடுத்து இருப்பார். அதை வைத்து செய்து காட்டு, நீ தான் புத்திசாலின்னு சொல்லுவியே. உனக்காக நான் தனியா அந்த காடு கொடுக்கிறேன். விவசாயம் பண்ணி அறுவடை செய்யும் புத்திசாலித்தனத்தை பார்க்கிறேன். தினமும் வேலை செய்தால் தான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். வாழ்ந்த விவசாய நிலத்தை உனக்கு காட்டுகிறேன். என்னங்க, சீனுக்கு அந்த விவசாய நிலத்தை தர போறீங்களா? உங்க குடும்பத்துல யாரும் அந்த நிலத்தை விவசாயம் பண்ணினதே இல்லையே. அப்படி மீறி பண்ணினாலும் எதுவுமே அறுவடை செய்ய முடியாதுன்றுதானே நான் கேள்விப்பட்டு இருக்கேன். நீங்க அந்த விவசாய நிலத்தை சீனுக்கு தரேன்னு சொல்றீங்க. போயும் அந்த நிலத்தை தரேன்னு சொல்றீங்களே. எனக்கு இதுல விருப்பமே இல்லை. உங்க முடிவை மாத்திக்குங்க. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். அவன் சின்ன பையன், யோசிச்சு சொல்லுங்க. சுபித்ரா, நான் எது செய்தாலும் நன்மைக்கு தான் சீனுவை நான் சோதிக்கிறேன். அவன் சும்மாதான் புத்திசாலின்னு சொல்றானா இல்ல அவன் உண்மையா புத்திசாலியா அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போறேன். என் மேல் கோவிக்காதே. அவன் அந்த விவசாய நிலத்தில் அறுவடை செய்து விட்டான் என்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்புடன் நடந்து கொண்டால்தான் சீனுவை நல்ல வழிக்கே கொண்டு வர முடியும். நீயும் எனக்கு உதவி செய் சுபித்ரா. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன். சீனிவாசன் அந்த விவசாய நிலத்தில் அறுவடை செய்ய முடியலன்னா நீங்க சீனிவாசன் மேல கோவிக்க கூடாது. சரின்னு சொல்லுங்க. நானும் உங்களுக்கு உதவியா இருக்கேன். அண்ணன் நம்மளை நம்பி அனுப்பியிருக்கிறார். அதனால எந்த பிரச்சனையும் சீனிவாசன் மாட்டிக்கொள்ள கூடாது. அதனால தான் சொல்றேன். சீனிவாசாவா, போலாம். உனக்கான ஒரு வாய்ப்பு. நீ இதை நல்லபடியா செஞ்சேனா நான் உன்னை புத்திசாலின்னு நம்புறேன். சரியா? சரிங்க மாமா, போலாம். இப்படி 2 பேரும் பேசிக்கொண்டு நடந்து சென்றார்கள். சீனு, இதுதான் இந்த விவசாய நிலம். இதில் தான் நீ வேலை செய்ய போகிறாய். கவனமா செய். நான் கிளம்புகிறேன். அப்புறம் பார்க்கலாம். சீனிவாசன் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. விவசாயத்தை நாம் ஆரம்பிக்கணும். மாமா கோபித்துக்குன் கொள்வார் அப்படின்னு சீனு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தான். யாரது அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டது. சீனிவாசனும் சுற்றி சுற்றி பார்த்தான். யாருமே கண்ணுக்கு தெரியலையே. யாரு நம்மள கூப்பிடுறது? குழப்பத்துல நின்றான். இது என் இடம், யாரும் உள்ளே வரக்கூடாது. மீறி வந்தால் உன்னை தின்று விடுவேன் என்று பயங்கர குரலுடன் சத்தம் கேட்டது. என்னவென்று தெரியாமல் திகைத்து போனான். யார் நீ? என் கண்களுக்கு நீ தெரியவே இல்லையே. தைரியம் இருந்தால் என் முன்னாடி வா. ஏன் ஒளிந்து கொண்டு பேசுகிறாய்? உன்னை பார்த்து எனக்கு பயமில்லை. முன்னாடி வா. ஒரு காலத்தில் இது என் நிலமாகத்தான் இருந்தது. என்னை ஏமாற்றினார்கள். அதனால்தான் பூதம் போல் இந்த நிலத்தை நான் காத்து வருகிறேன். என்னைத் தவிர யாரும் இந்த நிலத்தை ஒரு பொழுதும் அபகரிக்க விடமாட்டேன். நீ வெளியே செல், இல்லையென்றால் உன்னை தின்று விடுவேன் என்று சத்தமட்ட மட்டும்தான் கேட்டது. நான் உன் நீலத்தை அபகரிக்க வரவில்லை. நான் இங்கு விவசாயம்தான் செய்ய வந்திருக்கேன். அதனால் நீ என்னை அனுமதிக்கணும். நீ என்ன நம்பு. நிச்சயமா உன்னுடைய நிலத்தை நான் அபகரிக்க மாட்டேன். விவசாயம் மட்டும்தான் செய்வேன். சரியா? நான் யாரையும் நம்ப மாட்டேன். உன்மேல் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீ உடனே கிளம்பி போய்விடு. இல்லையென்றால் என் கோபத்துக்கு ஆளாவாய். உடனே செல்.
உன் பேச்சை கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. நான் பயங்கரமாக கோபமாக இருக்கிறேன். உடனே கிளம்பு. உன் பேச்சை கேட்பதற்கு நான் தயாராக இல்லை என்று கோபமாக சொன்னது பூதம். எனக்கு தெரிந்து விட்டது உனக்கு என்னை பார்த்து பயம். அதனால்தான் என்னை போ போ என்று சொல்கிறாய். என் சவாலுக்கு நீ தயாரா சொல். என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? பூதமே, தைரியம் இருந்தால் என்னுடன் சவால் எடு. இல்லை என்றால் என்னை பார்த்து பயந்து ஓடிவிடு. என்ன சொல்கிறாய்? நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன் பூதமே. என் பெயர் பூதம் இல்லை மகேந்திரா பிரதாப். என்னை பேரைச் சொல்லி மரியாதையாக கூப்பிடு. பூதம் என்று கூப்பிடக்கூடாது என்று கோபமாக சொன்னது. சரிங்க மகேந்திர பிரதாப், நான் இங்கு விவசாயம் செய்ய வந்திருக்கிறேன். நான் எந்த பிரச்சனையும் செய்ய வரவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். நீங்களும் நானும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளலாம். இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சொல்லுங்கள் மகேந்திர பிரதாப், ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளலாமா? என்ன ஒப்பந்தமா? எதற்காக என்னை ஏமாற்றுவதற்காகவா? சொல். என்னை யாரும் ஏமாற்றுவது நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இது ஒரு நாடகம். நீ ஒரு கபடதாரி. உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன். கிளம்பிப்போ என்று கோபமாக சொன்னது. பொறுமையாக என் பேச்சை கேளுங்கள். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். இருவரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளலாம். என் ஒப்பந்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். நீயும் என்னை ஏமாற்றினாள். என்ன செய்வது? உன் ஒப்பந்தத்தை நான் எப்படி நம்புவது? சரி சொல். நியாயமாக இருந்தால் நான் ஒப்புக்கும் கொள்வேன். இல்லையென்றால் உன்னை தின்றுவிடுவேன் என்று எச்சரித்தது. என்னை நம்புங்கள் மகேந்திர பிரதாப். நான் நடுநிலையாக ஒப்பந்தம் போடுவேன். நீங்கள் எதை ஏற்க வேண்டும்? இருவருக்கும் சரிசமமான ஒப்பந்தம் நான் இப்போது சொல்கிறேன். ஒப்பந்தம் என்னவென்றால், நான் 3 முறை இந்த நிலத்தில் விவசாயம் செய்வேன். இருவரும் சமபங்கு எடுத்துக்கொள்வோம். 3 முறை நீங்கள் வெற்றி பெற்றால் நான் இந்த நிலத்தை விட்டு சென்று விடுவேன். நான் 3 முறை வெற்றி பெற்றால் நீங்கள் இந்த நிலத்தை விட்டு செல்ல வேண்டும். ஒப்புக்கொள்கிறீர்களா மகேந்திர பிரதாப்? எனக்கு சமபங்கு கிடைத்தவுடன் நான் ஏன் இந்த நிலத்தை விட்டு செல்ல வேண்டும்? நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. தெளிவாக இது என்ன நாடகமா என்று சொல்ல வேண்டும். சொல் என்று கேட்டது. நான் செய்யும் 3 முறை விவசாயம். நாம் இருவரும் சரியானதை தேர்வு செய்ய வேண்டும். யார் ஒருவர் தவறாக தேர்வு செய்தாரோ அவர் தோற்றுவிடுவார். தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் என் நிபந்தனை. சரி, நாளையிலிருந்து நான் விவசாயத்தை ஆரம்பிக்கிறேன். நம் இருவரும் எது வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம். அது உங்கள் விருப்பம். மகேந்திர பிரதாப், ஒப்புக்கொள்கிறீர்களா? நீ நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். என்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. உன் பெயர் என்னவென்று கேட்டது. என்னுடைய பெயர் சீனிவாசன். நீ என்னை சீனிவாசன் என்று அழைக்கலாம். நாம் இருவரும் சேர்ந்து விவசாயத்தை ஆரம்பிக்கலாம். நீயும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆரம்பிக்கப் போகும் விவசாயத்தில் உனக்கு மேல் பகுதி வேண்டுமா, கீழ்ப்பகுதி வேண்டுமா என்று சொல்லுங்கள். மகேந்திர பிரதாப், ஒரு முறை சொன்னால் மறுமுறை மாற்றப்படாது. எனக்கு மேல் பகுதிதான் வேண்டும். சீனிவாசன், நீ கீழ்ப்பகுதி வைத்துக்கொள். நான் பேச்சு மாறமாட்டேன். அப்படி என்று சொன்னது பூதம். கொஞ்ச நாளும் போனது. அறுவடைக்கு தயாரானது. பயிர் இருவரும் விவசாயத்தில் அறுவடை செய்ய ஆரம்பிச்சார்கள். மகேந்திர பிரதாப், இந்தாங்கள் உங்களுடைய பங்கு. சீனிவாசா, என்ன வெறும் இலை கொடுக்கிறாய் என்று சத்தம் கேட்டது. சீனு புத்திசாலித்தனமாக நிலக்கடலை அறுவடை செய்து கீழ்ப்பகுதி சீனிவாசனுக்கும் மேல் பகுதி பூதத்துக்கும் பங்கு பிரித்தான்.
நாம் இருவரும் போட்ட ஒப்பந்த பிரகாரம் நீங்கள் மேல் பகுதி வேண்டும் என்று கேட்டீர்கள். அதனால்தான் மேல் பகுதி கொடுத்தேன். ஒரு முறை கொடுத்த வாக்கு மறுமுறை மாற்றப்படாது. நீங்கள்தான் சொன்னீர்கள்தானே மகேந்திர பிரதாப்? பூதமும் ஒப்புக்கொண்டு அமைதியாக இருந்தது. சரி சீனிவாசன், அடுத்த முறை நான் சொல்வதுதான் நீ செய்ய வேண்டும். அடுத்த முறை எனக்கு கீழ்ப்பகுதி வேண்டும் என்று சொன்னது பூதம். மகேந்திர பிரதாப், நான் ஒப்புக்கொள்கிறேன். மண்ணுக்கு மேல் வரும் பயிர் எனக்கு சொந்தம், மண்ணுக்கு கீழ் வரும் பகுதி உங்களுக்கு சொந்தம். தெளிவாக சொல்கிறேன். மண் தரைக்கு மேல் வரும் பயிர் எனக்கு சொந்தம், மண் தரைக்கு கீழ் வரும் பயிர் உங்களுக்கு சொந்தம். இதற்கு நீங்கள் தயாரா? நாம் இருவரும் சேர்ந்து அறுவடை செய்யலாம். சரி என்று சத்தம் மட்டும் கேட்டது. அதேபோல் கொஞ்ச நாட்கள் போனது. அறுவடைக்கு தயாரானது பயிர். இதை பார்த்த சீனிவாசன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். சீனிவாசன் அறுவடை செய்து முடித்தான். பூதத்துக்கும் சமபங்கு கொடுத்தான். இந்தாருங்கள் மகேந்திர பிரதாப், உங்களுடைய பங்கு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது முறையாகவும் சீனிவாசன் புத்திசாலித்தனமாக கரும்பை அறுவடை செய்தான். மேல் பகுதி சீனிவாசனுக்கும் வேர்பகுதி பூதத்துக்கும் பங்கு பிரித்துக் கொடுத்தான். பங்கை பார்த்து கோபப்பட்டது. என்ன இது, சீனிவாசன் வேறு மட்டும் தந்திருக்கிறாய்? என்னை ஏமாற்றிவிட்டாயா? கோபமாக சத்தம் போட்டது பூதம். நீங்கள் என்னை தவறாக நினைக்கிறீர்கள். மகேந்திரா பிரதாப், உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். தரைக்கு மேல் இருப்பதை எனக்கு சொந்தம், மண் தரைக்கு கீழ் இருப்பது உங்களுக்கு சொந்தம். அது பிரகாரம்தான் உங்களுக்கு பங்கு பிரித்துக் கொடுத்திருக்கிறேன். நான் செய்தது சரிதான். உங்களுக்கு இந்த முறை எந்த பகுதி வேண்டும் சொல்லுங்கள், அப்படியே செய்யலாம். சரி, இந்த முறை மண் தரைக்கு மேல் இருக்கிறது எனக்கு சொந்தம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சீனிவாசன் மண் தரைக்கு கீழ் இருக்கிறது உனக்கு சொந்தம் அப்படி என்று சொன்னது பூதம். திரும்பவும் கொஞ்ச நாள் சென்றது. பயிரும் நன்றாக வளர்ந்தது. சீனிவாசன் சாமர்த்தியமாக இந்த முறையும் நன்றாக அறுவடை செய்தான். இந்த முறையும் பூதத்துக்கு சரிசமமாக பங்கு பிரித்தான். நீங்களே சொல்லுங்கள், மேல் பகுதிதான் வேண்டும் என்று சொன்னீர்கள் தானே? அது பிரகாரம் மண் தரைக்கு கீழ்ப்பகுதி நான் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் ஒப்புக்கொண்டது போலதான் பங்கு போட்டுக் கொண்டோம். இதில் என் தவறு ஏதும் இல்லை. நீங்க சொன்னது போலதான் நானும் நடந்து கொண்டேன். இந்த போட்டியில் நான் தான் வெற்றி பெற்றேன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் மகேந்திர பிரதாப்? நான் கேள்வி கேட்பது தவறு இல்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன். நீதான் போட்டியில் வெற்றி பெற்றாய். உன் புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் வியப்படைகிறேன். என்னை பார்த்து எத்தனை காலமாக எல்லோரும் பயந்து ஓடிக் கொண்டிருந்தனர். நீ மட்டும்தான் தைரியமாக என்னிடம் நடந்து கொண்டாய். உன் புத்திசாலித்தனத்தை பார்த்து இந்த விவசாய நிலத்தை உனக்கே தருகிறேன். உனக்கு ஒரு வரம் தருகிறேன். இந்த மந்திர விதை
இதை நீ என்ன நினைத்து பயிர் ஈடுகிறாயோ அதுவாகவே மாறும். சீனிவாசன் கைகளில் அந்த மந்திர விதை வந்தது. அன்றிலிருந்து பூதத்தின் குரல் கேட்கவில்லை. சீனிவாசனை பார்த்த அப்பா, மாமா, அத்தை எல்லோரும் பெருமைப்பட்டார்கள். மார்பு வலி குறையவும் இதயம் பலம் பெற எளிமையான மருத்துவ குறிப்பு சொல்லுங்க பாட்டி. செம்பருத்தி பூவை நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி பாலுடன் சர்க்கரை சேர்த்து காலை மாலை பருகி வர மார்பு வலி, இதய பலவீனம் நீங்கும். Subscribe to Boo Boo's TV.